அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் மக்கள் சேவை நிகழ்ச்சி மக்கள் பிரச்சனை ஒன்றோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றது. சாதாரணமாக இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக சில பல திணைக்களங்களுடைய செயற்பாடுகள், அதுபோல மக்களுக்கு அறிந்திருக்க வேண்டிய விஷயங்கள், மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம். பல்வேறு விடயதானங்களை பற்றி ஆராய்வுகள் மக்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு முயற்சியாக மக்கள் சேவை நிகழ்ச்சி கடந்த பல மாதங்களாக உங்களுக்காக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிறு காலை பொழுதில் இந்த வார மக்கள் சேவையில் நாங்கள் பேச போகிற விஷயம் ஒரு 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 பிரதேசத்தின் அல்லது ஒரு மக்களுடைய பிரதானமான கோரிக்கை, அதற்கான தெளிவுபடுத்தல்களை தான் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகிறோம். ஒரு கண்ணதாசனுடைய பாடல் வரியும் கூட இருக்கின்றது. தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று. இந்த வரிகளை சொன்னோடே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நாங்கள் இந்த விஷயம் பேச போகிறோம்னு சொல்லி. வடபகுதி மீனவர்களுடைய பிரச்சனை, அந்த மீனவ சமாசங்களுடைய அதிதிகள் அல்லது பிரதிநிதிகளின் மூலமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த மீனவ சமூகம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்காக அவர்களுடைய பரம்பரையாக செய்து வருகின்ற ஒரு தொழிலாக இந்த மீனவ தொழிலை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அந்த மீனவ சமூகத்தினுடைய வாழ்க்கை, அதன் பின்னணி, அதன் கஷ்ட நஷ்டங்கள் இவை பற்றி அநேகமாக நகர்ப்புறங்களில் வாழுகின்றவர்களுக்கு புரியாத ஒரு விடயமாக இருக்கும், அல்லது அது சம்பந்தமாக பெரிதாக தெரிந்திருக்க மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க போகின்றது அந்த மீனவ சமூகத்தினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கின்றது, அந்த மீனவ சமூகம், அந்த மீனவ தொழிலாளர்கள் எங்களுடைய அந்த கடற்பரப்பு சம்பந்தமாக கொண்டிருக்கின்ற அக்கறை போன்ற விடயங்களை பேசுவதாக அமைய போகின்றது. குறிப்பாக அண்மைய நாட்களில் அதிகமாக பேசப்படுகின்ற இந்திய மீனவர்களின் ஊடுருவல், அதுபோல வடபகுதியை நோக்கிய தென்பகுதி மீனவர்களுடைய அத்துமீறல் இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் சில செய்திகள் வாயிலாகவும் தனியொரு படிக்கின்ற அல்லது தெரிந்து கொள்கின்ற ஒரு செய்தியாக மாத்திரமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வியலை பற்றிய பேசுகின்ற போது, அதனோடு நாங்கள் இணைந்து பயணிக்கின்ற போது பல்வேறுபட்ட சிரமங்களை அவர்கள் எதிர்நோக்குவது, அவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவற்றுக்கான ஒரு தீர்வாக உங்களுடைய பிரார்த்தனைகளும் அமையட்டும், உங்களுடைய ஒத்துழைப்பும் அமையட்டும். நீங்கள் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற அதே வேளையில் அதிகாரிகளின் கவனத்துக்கு செல்ல வேண்டிய பல விடயங்களையும் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதாவது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் பற்றி பேச இருக்கணும். இந்த விடயங்களை பேசுவதற்கு மிக பொருத்தமான அதிதிகளை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சம்மேளன தலைவர் மற்றும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் முகமது ஆலம், வணக்கம். அதே போல் மாதகல் மேற்கு கிராமிய கடற்தொழில் அமையத்தின் தலைவர், வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NV சுப்பிரமணியம், வணக்கம். இருவரையும் அழைத்து வந்திருக்கிறோம். அதுபோல் இன்னும் சில அதிதிகளையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்களோட பேசலாம். முதல்ல ஆரம்ப அடிப்படை பிரச்சனையிலிருந்து வருவோம். வடபகுதி மீனவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன? இருவரிடமிருந்து கேட்குறோம், என்ன பிரச்சனை? அதாவது வடபகுதியை பொறுத்தவரை பல வருடங்களாக, கடந்த 30 வருடங்களாக யுத்தத்தினால் சிதைவடைந்த ஒரு மாகாணம். அங்கு மீனவர்கள் அந்த காலப்பகுதியிலேயே ரொம்ப வசதி படைத்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். யுத்தம் அவர்களை பல வகையில் சோதனை அளிக்கின்றது. யுத்தம் ஒரு பக்கம் அவர்களுக்கு அழிவை கொடுத்திருக்கின்றது. அதே அளவான அழிவை இந்திய மீனவர்களின் வருகை அங்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக அந்த வடபகுதியை பொறுத்தவரை கடல் வளத்தை நம்பிய மக்கள் பெருவாரியாக இருக்கின்றார். கிட்டத்தட்ட வடமாகாணத்தை பொறுத்தவரை 50,000 மீனவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நம்பி 2 லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இந்த மீன்பிடியோடான நேரடி வருவாயை பெற. இதையும் தாண்டி அதன் ஏற்றுமதியாளர்கள், அதை விற்பனையாளர்கள், அதை கொண்டு செல்பவர்கள், ஏனையவர்கள் கிட்டத்தட்ட வடபகுதியில் உள்ள பாதி மக்களுக்கு மேல் இந்த தொழிலினூடாக வருவாயினால்தான் அவர்களின் வாழ்வாதாரம் சென்று கொண்டிருந்த காலம். ஒருபுறம் யுத்தம் அளித்தது, ஒருபுறம் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையினால் கடல் வளம் அளிக்கப்படுகிறது. இங்கு பல பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அவர்களை, இந்திய மீனவர்களை பயன்படுத்திய விதம், அரசும் அவர்களை பயன்படுத்திய விதம், அவர்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய இந்திய மீனவர்கள் அந்த இழுவை மடித்து கொண்டு தொழில் செய்ய இந்த 2 தரப்புமே அன்றைய காலகட்டத்தில் அனுமதி வழங்கி இருந்திருக்கிறது தங்கள் தேவைக்காக. ஆனால் இலங்கை மீனவர்கள் கடலில் சென்று மீன் பிடிப்பதற்கு பல தடைகளை விட்டிருந்து இந்த இலங்கை அரசு நேர கட்டுப்பாடு, அதனோடு தூரம், அந்த வேண்டிய தூரம் போய் தொழில் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. பல இடையூறுகள். இதனால் பலர் தங்களது வாழ்க்கையை வேறு விதத்தில் கையாள்வதற்காக மாற்றுத் தொழிலுக்கு செல்வதும் அல்லது அகதிகளாக இந்தியாவுக்கு சென்றவர்களும் ஏனைய வெளிநாடுகளுக்கு சென்றவர்களும் இந்த காலப்பகுதியில் நிறையவே இருக்கின்றன. எனவே இந்த மீன்பிடி தொழிலை விட்டு அந்த பகுதி மக்கள் சற்று ஒதுங்கி இந்திய மீனவர்கள் ஆதிக்கம் வர எங்கள் வடபகுதி கடலை நோக்கியதாக இருந்தது. அந்த யுத்தம் ஓரளவு 2009ஆம் ஆண்டு ஒரு நிறைவுக்கு வந்தபோது மக்கள் தங்கள் இருந்த மிஞ்சமாக இருந்த நகைகளை
சொத்துக்களை ஏதோ விற்று அல்லது வங்கியில் கடனை பெற்று கடலில் படகுகள் வலைகளை கொண்டு தொழில் செய்யக்கூடிய தங்களது முன்னைய தொழிலை ஆரம்பிக்கும் போது இந்திய மீனவர்களின் வருகை அன்று வரை அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. பிற்பாடு இவர்கள் தொழில் செய்ய இறங்கும் போது 2009க்கு பிற்பட்ட காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த வடபகுதி மீனவர்களுக்கு தென்பட்டது. தங்களது கடலில் அந்நியர்கள் வந்து தொழில் செய்கிறார்கள், எங்களுக்கு போனால் அங்கு மீன் இல்லை, கிழமையில் 3 நாட்கள் தாங்கள் சிறிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏனைய நாட்களில் இந்தியர்களின் ஆதிக்கம். எனவே இந்த 3 நாள் தொழில் செஞ்சு தங்களது 7 நாளையும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. அங்கு தங்களோட பிள்ளைகள் கல்வியை பார்க்க வேண்டும், அழிந்த தனது வீட்டை கட்டுவதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை, அதனோடு வயதானவர்களுக்கு சுகமில்லாதவர்களை கொண்டு அவர்களின் வாழ்வை கொண்டு செல்லக்கூடிய சூழலுக்கு அங்கு வாய்ப்பு இருக்கவில்லை. இதனால் ரொம்பவும் மனமுடைந்தவர்களாக இந்த மீனவர்கள் தென்பட்டார்கள். அரசோ அல்லது நிறுவனங்களோ இந்த மீனவனுக்கு, குறிப்பாக வடமாகாண சபை எடுத்துக்கொண்டாலும் யாருமே இந்த மீனவர்களுக்கு உதவுவதாக இல்லை. வார்த்தைகளால் மட்டும் உதவுகிறார்களே தவிர, ஆறுதலை கூறுகிறார்களே தவிர, அவர்களின் பொருளாதார ரீதியாக அவர்கள் கைதூக்கி விடக்கூடிய எந்த நடவடிக்கையும் அங்கே எடுக்கப்பட்டது, இன்று வரை எடுக்கப்பட்டதாக இல்லை. எனவே மீனவர்கள் இனி என்ன செய்வது என்று இல்லாமல் இன்று வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வர்கள் பெருவாரியானவர்கள் மீனவர்கள், அல்லது தற்கொலை ஏதோ ஒன்று, அல்லது கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத செயற்பாட்டில் இறங்குவது, போதையில் அடிமையாகுவது, தனது வறுமையினால் அல்லது தன் துன்பத்தினால் அதை மறுப்பதற்காக இவ்வாறான செயற்பாட்டில் கூட இந்த மீனவர்கள் இன்று இறங்கக்கூடிய சூழல். எனவே அரசு எதையாவது ஒன்று அவசரமாக அந்த மீனவர்களுக்கு செய்தாக வேண்டும். இது போக நிறைய பிரச்சனை இருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து பேசும்போது அதை பற்றி பேசுவோம். நாங்கள் ஒரு சமூகம் அல்லது ஒரு தொழில்துறை இவ்வாறு முற்றாக இல்லாமல் போவதற்கு அல்லது அந்த திசை மாறி போவதற்கு இடம் அளிக்க முடியாது, அது எந்த ஒரு இடத்திலும் அனுமதிக்கவும் முடியாது. ஆகவே அரசாங்கம் இதை பார்த்து கொண்டிருப்பது, அரசாங்கம் இதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் பிரதமர் கூட இது சம்பந்தமாக கடுமையான ஒரு கருத்திலே இருக்கின்றார். இந்திய மீனவர்கள் இலங்கையில் மீன் பிடிக்க அனுமதிக்க முடியாது என்ற ஒரு துணிப்பொருளே இருக்கின்றார். ஆகவே இது சம்பந்தமான விரிவான விஷயங்களை பேசலாம். சுப்பிரமணியம் அவர்கள், நீங்கள் குறிப்பிடுங்க. சாதாரணமாக இப்போ நான் கேட்கல சொல்லியிருந்தோம், மீனவர்கள் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி. முதலாவதாக சொல்லப்பட்டது, நாங்கள் யுத்த காலத்தில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கின்றோம். அதன் யுத்தத்தின் பின்னராக இந்திய மீனவர்களுடைய வருகை, இதனோடு இணைந்ததாக என்னென்ன பிரச்சனைகள் இந்த மக்கள் நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது கொம்பால எங்களோட போர்முகம் சூண்ட காலத்தில் தொட்டு இன்ற வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக வடபகுதி மீனவர்கள் துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள். ஒன்று போர், அதன் பின்னாலே அன்றிருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவின் ஒரு நல்ல எண்ணத்தாலையும் பிரபாகரன் பேச்சுவார்த்தை நடத்தி 2002 ஏனையின் பாதை திறக்கப்பட்ட பொழுது ஒரு பகுதி மீனவர்கள் வடக்கு நோக்கி சென்றார்கள். அங்கு போன பொழுது எங்களுக்கு ஒரு பாஸ் நடவடிக்கை இருந்தது. நாம் ஒரு ஒற்றை வழி பாதையால் சென்று தலைவர் சொன்னது போல குறுகிய நேரத்திலே இந்த மீன்களை பிடிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிய இந்திய எழுவப்படகுகள் வந்து சென்றதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய தாக்கம் அறியறதுக்கு முன்னர் திரும்பவும் 2006ஆம் ஆண்டு பாதை மூடப்பட்டது. இப்போ முக்கால்வாசி பேர் வன்னியிலும் மீதி பேர் குடாநாட்டிலும் இருந்தார்கள். பின்னர் 2009 இந்த பாதை திறந்த பின்னாடி நாம் 2010 வரைக்கும் இந்தியாவுடைய பிரச்சனை அவதானித்து 2010லேயும் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு அனுசரணை வழங்கியவர்கள் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம். அந்த பேச்சுவார்த்தையை அன்று இருந்த அரசாங்கம் அந்த இணக்கப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, உதாசீனப்படுத்திவிட்டது. அதிலே இணக்கப்பாடு காணப்பட்டது. அவர்கள் ஒரு வருடத்துக்கு மட்டும் 2010லேருந்து 2011 வரைக்கும் தாங்கள் தொழில் செய்வதாகவும் அதன் பிறகு மாற்றுத் தொழிலுக்கு போவதாகவும் உறுதியளித்திருந்தார்கள் இந்தியர்கள். அந்த உடன்பாட்டை எங்கள் அரசாங்கம், அந்த பேச போனவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார்கள் என்றும் அதில் புலி முத்திரை குத்தப்பட்டு அது ஒதுக்கப்பட்டது. அதன் பின்னர் அரசாங்கம் தான் 2 கட்ட பேச்சுவார்த்தை செய்திருக்கிறது. அங்கே தாரக மந்திரம் போல் பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்கள் ஒரே வார்த்தையை பேசுவது, அதாவது எல்லை தாண்டக்கூடாது, எல்லை தாண்டினால் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். அவர்கள் எல்லை தாண்டி வர்றது 3 வருஷம் அவகாசம் கேட்குறது. இப்படி அது திட்டமிட்டு அந்த பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தவிர அது ஒரு முன்னேற்ற பாடம் எட்டவில்லை. இதன் பயனாக இப்பொழுதும் நாம் மீனவர்களுக்காக போராடி கொண்டு வருகிறோம். அந்த மீனவர்கள் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்படுறது
முதலாவதாக எங்களுடைய வளங்கள் முற்றாக அளிக்கப்படுது. அந்த இடத்துக்கு தான் நான் வரல இருந்தேன். அதாவது இப்போ சாதாரணமாக நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோம், பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் அந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் இழுத்தடிக்கப்பட்டோம். உண்மையில் இப்போ மீனவ சமூகம் சாராத வேறு இடங்களில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இதில் ஒரு தெளிவு தேவைப்படுது. இந்த இழுவை படகுகள் மூலமாக மீன்பிடித்தல் அல்லது சாதாரண பழைய நடைமுறைப்படி மீன்பிடித்தல், இந்த விடயத்தை கொஞ்சம் வித்தியாசம். அதாவது பழைய நடைமுறையிலே அந்த வலைகளை ஒரு குறிப்பிட்ட அளவு மிதந்து வலிஞ்சு செல்லக்கூடிய மாதிரியும், இந்த பார்களிலே முட்டாமலும் கொடிகளிலே முட்டாமலும் மேலே வலிந்து சென்று மேலே மிதந்து வர மீன்களை தான் பிடிச்சார்கள். அதனால் வளங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்பொழுது இழுவ மடிகளை கொண்டு அந்த மீன்களை பிடிக்கும் பொழுது நிலத்திலே இரும்பு தகடுகளை போட்டு அந்த மடிகள் நிலத்திலே போய் பிராண்டி, அதாவது ஒரு கலப்பியால் உழுகிறது போல பிராண்டி இழுத்து கொண்டு வருவார்கள். வரும் பொழுது அங்கே இருக்கிற மீன் தங்கி முட்டையிடக்கூடிய சாதாளைகள் அழிக்கப்படுகிறது, மீன் தங்கி வாழக்கூடிய மறைவிடங்கள் அழிக்கப்படுகிறது, மீன் சாப்பிடக்கூடிய கற்கண்டு பாறைகள் அழிக்கப்படுகிறது, அவர்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சாப்பிடக்கூடிய பாறைகள் பவளக்கொடிகள் அழிக்கப்படுகிறதல்ல முழுவதாக வாரி பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்துல வீசி விட்டு போகிறார்கள். அதனாலே அந்த மீன் தங்கி வாழ முடியல, இனப்பெருக்கம் செய்ய முடியல, பெருக முடியல. இது இப்படி 2-3 விஷயங்களால மீன் பெருக்கம் இல்லாமல் போகுது. இந்திய படகுகள் முழுக்க இழுவை படகு. அவர்கள் ஏறத்தாழ காரைக்காலிலிருந்து ராமேஸ்வரம் ஏறத்தாழ 5000க்கும் அதிகமான படகுகள் இருக்கிறார்கள். வாரத்தில் 3 தடவைகள் வருகிறார்கள். யாழ் குடாநாட்டை பொறுத்தவரையில் வாரத்தில் 3 நாள் வந்தால் 1000 படகு வந்தால் கூட ஒவ்வொரு படகும் 3000 தடவை 3000 தடவை வரார்கள். அவர்கள் 3 தடவை அவது குறைஞ்சது அந்த மடியை போட்டு இழுப்பார்கள். 9000 தடவை அந்த நிலத்தை பிராண்டி செல்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அந்த பிராண்டி செல்லும் பொழுது 2வது ஆகமெரிய பாதிப்பு, அந்த மீன்களை எடுத்து போடும் பொழுது முழுவதையும் அங்கே மேலே ஏற்றி தெரிவு செய்யும் பொழுது அதுக்குள்ள கூடுதலான லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரையான மீன் குஞ்சுகள், அதாவது நண்டு வகை, இறால் வகை, அரிய வகை மீன் வகைகளும் அதில் சேர்ந்து பிடிபடுது. இவர்கள் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதியை எடுத்து வீசும் பொழுது முழுவதும் செத்து விடுகிறது. அப்போ ஒரு தடவையில் 2 லட்சம் குஞ்சு ஒருவர் சாகடிக்கிறாரா இருந்தால் ஒரு நாளைக்கு 5 லட்சம் குஞ்சு ஒரு படகு சாகடிக்கிறது. அதனால் எங்களுக்கு அங்கே வளங்கள் அளிக்கப்படுறதை விட அங்கே இருக்கிறது வெளியிலேருந்து சீசனுக்கு வர மீன் குஞ்சுகளும் அளிக்கப்பட்டு முற்றுமுழுதாக மீன் வளமும் இல்லாமல் போய் மீன் பெருக்கமும் முற்றுமுழுதாக சேதமாகும். அதுக்கப்பால் நாங்கள் கொஞ்சம் சிறுக செய்த அந்த தொழில் முறைகளும் அறுத்து நாசமாக்கப்படுது. அவர்கள் எடுத்துக்கொண்டு வரைக்கும் எங்கள் விலைக்கு குறுக்கே தான் பெறுவார்கள். நாங்கள் அந்த விலைகளை அங்கே கடலில் போட்டு விட்டு படுத்திருப்போம், கட்டி போட்டு நித்திராக இருக்க குறுக்கே வந்து அறுத்து விட்டு போவார்கள். சில வேளை அறுக்கிற விலைகள் அவர் மடிக்குள்ளே போய்விடும். அந்த விலையை கொண்டு போய் தாங்கள் மீன் எடுக்க தூக்குற இடத்துல அந்த மீனை தூக்கி எடுக்கிற இடத்துல சுருட்டி எறிஞ்சு விட்டு போடுவார்கள். அப்போ எங்களுக்கு அங்கே இப்போ பல லட்சம் ரூபா விலைகள் அளிக்கப்படுது, வளங்கள் அளிக்கப்படுது, குஞ்சு மீன்கள் அளிக்கப்படுது. குறுகிய அதாவது ஏறத்தாழ ஒரு 10 வருட காலத்தில் இந்தியா வளங்களை முழுவதையும் அவர்கள் அளித்த மாதிரி இலங்கை வளங்களை முழுவதையும் அழித்து வெறும் தரையாக மாற்றி விடுவார். இந்தியாவிலிருந்து மீனவர்கள் வருவதற்கான முக்கியமான காரணம் கூட அங்கே இருக்கின்ற மீன் வளங்கள் அளிக்கப்பட்டது, அவர்களால் அளிக்கப்பட்டது. அவர்கள் வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே வராங்க. அதை பற்றி நாங்கள் பேசலாம். இந்திய மீனவர்கள் பற்றி நிறையவே பேசியிருந்தோம். அவர்களுடைய இந்த இழுவை படகுகள், அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய இப்போது பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமெல்லாம் பேசியிருந்தோம். இப்போ நாங்கள் நேரடியாக இணைத்துக் கொள்கின்றோம். இந்தியாவிலிருந்து நாட்டுப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் அருள் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம் அருள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போது நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சி வசந்தம் டிவியினூடாக உங்களோடு இணைந்திருக்கிறோம். எங்களுக்கு உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, இந்த பிரச்சனை இந்திய மீனவர்களுடைய இலங்கை கடல் பகுதியிலான ஊடுருவலுக்கான இந்த பிரச்சனைக்கான தீர்வாக அல்லது இது சம்பந்தமான உங்களுடைய கருத்தையும் நீங்கள் பதிவு செய்யலாம். ஐயா, இப்போ எங்க பகுதிகளில் நாங்க இவ்வளவு காலமா இந்த கடல் வளம் அழியுதுன்னு நாங்க இந்த நாட்டுப்படகாளர் பாரம்பரிய மீன்பிடி தொழிலாளர்கள் பல வருஷமா நாங்களும் போராடி இருக்கோம். இந்த ரோலர்களால முற்றிலுமா மீன் வளம் அழியுதுங்கிறது எங்களுடைய மொத்த கருத்து. இப்ப நாங்களுமே இந்த 5-6 மாவட்ட மீனவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பாக்சல சந்தியிலேயாவது இந்த கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியில நாங்க முன்னெடுத்துட்டு வர்றோம். இதுல அரசு, எங்க பகுதியில் உள்ள அரசு இந்த தடை செய்யப்பட்ட வலைகள் எங்க பகுதியில் இருக்கிற தொழில்களை கூட முற்றிலுமா இதுவரைக்கும் அவங்க தடுத்து நிறுத்தல. அதனால இந்த ரோலர்களை மாத்திரம் இவங்க ஒரு காரணமா சொல்றது காரணம் இல்ல, இங்க உள்ள சட்டத்திட்டத்தை முறையா பயன்படுத்தினாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். கண்டிப்பா.
இப்ப அது போக இவங்க வந்து இங்க உள்ள தடை செய்யப்பட்ட இந்த இரட்டை மடி, சுருக்குமடி, வெடி வைத்து மீன் பிடிப்பது, இது போல வந்து இந்த சட்டவிரோதமான மீன்பிடிப்புகள் வந்து அதிகப்படியா இந்த பகுதியில நடந்துகிட்டே இருக்கிறது. நாங்க பல காலங்கள் இதை எதிர்த்து போராடி அந்த போராட்டம் நடத்துறதுனுடைய வீரியத்துலதான் ஒரு 3 மாசம் 1 மாசம் நிறுத்துவாங்க, மீண்டும் அந்த தொழில் தளர்விக்கிறோம். இதுக்கு வந்து அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இதனால இந்தியாவுல கடல் வளமே முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. இந்த கடல் வளம் இங்க இல்லாததுனால இவ்வளவு காலமும் யுத்தம் நடக்க போகும்போது இங்க சொன்ன காரணங்கள் பூரா நாங்க வந்து இந்தியா பகுதியில தொழில் பண்ணல, இலங்கை பகுதியில தான் தொழில் பண்றோம்னு அந்த நேரங்கள்ல இந்த ரோலர் படகு உரிமையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நம்ம சுமூகமாகி இரு நாட்டு மீனவர்களும் தொழில் செய்யணும்னு சொல்லும் போது பாரம்பரிய முறைப்படி தொழில் செஞ்சா அந்த கடல் வளமும் பாதுகாக்கப்படும், மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படும் சொல்லி நாங்க வந்து பல காலமா போராடுறோம். ஆனா அந்த பாரம்பரிய மீன்பிடி உரிமையை சொல்லி பல திட்டங்களை நிறைவேற்றுறவங்க ஆனா அந்த பாரம்பரிய மீன்பிடிப்ப ஓரம் கட்டிட்டு இழுவை படகுகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்த 4 கட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே இழுவை படகுகளுடைய மீனவர்களை மாத்திரமே வச்சு பேச்சுவார்த்தை பேசுறாங்க. உண்மையிலேயே 2 பக்கமுமே இந்த பாரம்பரிய மீன்பிடி பிடிக்கிற மீனவர்களை மாத்திரம் உட்கார வச்சு பேசுனா இந்த பிரச்சனை ஒரு கட்ட 2வது கட்டத்திலேயே முடிவுக்கு வந்துருங்கிறதா எங்களுடைய நம்பிக்கை. அருள், இப்ப நீங்க இவ்வளோ விஷயங்களை பேசுறீங்க, ஆனா உங்களுடைய குரல்கள் அங்கே பெரிதாக ஒலிப்பதாக தெரியவில்லை. இப்ப இந்த விஷயம், இந்த தீர்வு, இப்படியான ஒரு தீர்வு இருக்கு, இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது உங்களுடைய மீனவ சங்கத்தின் மூலமாக பதியப்படுவது குறைவாக இருப்பது போல் தோற்றுகின்றது செய்திகளை பார்க்கின்ற போது அங்கே இருந்து. இல்ல, இங்க வந்து நாங்க பெரும்பகுதியா இந்த தடை செய்யப்பட்ட வலைகளை தொழில் செய்யும் போதுதான் வீரியமான போராட்டங்களை முன்னெடுப்போம். இப்போ வந்து இவங்க வெறும் ரால் மணிக்கு மாத்திரம் தொழில் பண்ணாங்க. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல 30 விதமான போராட்டங்களை முன்னெடுத்தோம். சென்னையில போய் முற்றுகை போராட்டம் வரைக்கும் நடத்தித்தான் நாங்க வந்து போராட்டங்களை நடத்துறதுல எங்களுக்கு வந்து எந்த ஒரு பின்னடைவும் வராது. ஆனா அதிகாரிகள் அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கிறதுல அரசியல்வாதிகளுடைய நேரடி தொடர்புகளையே அவங்களுமே இழுவை படகுகள் நிறைய வச்சிருக்கிறாங்க, நிறைய அரசியல்வாதிகள். அப்ப வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை தான் அவங்க பாக்குறாங்களே தவிர இந்த பாரம்பரிய மீன்பிடிப்பையும் மீன் வளத்தையும் பாதுகாக்கணுங்கிற ஒரு நடவடிக்கையில வந்து முழுமையான ஒரு முயற்சி இதுவரைக்கும் எடுத்ததா எங்களுக்கு அதுல வந்து நிறைவு இல்லை. எங்க சுத்தி பார்த்தாலும் இறுதியில வந்து அந்த அரசியல் அப்படின்ற புள்ளியில தான் எல்லா பிரச்சனைகளுக்குரிய மைய புள்ளியும் இருக்குது. அருள், நீங்க எங்களுடைய மீனவ சங்க, இலங்கை மீனவ சங்கங்களோடு இணைந்து நீங்க செயற்பட போறதா அவங்க சொல்றாங்க. அடுத்து வருகின்ற உங்களுடைய திட்டங்கள், அடுத்து நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறீங்க, உங்களுடைய திட்டம் என்னவா இருக்குது? இவங்க வந்து அரசியல்ல அந்த பணக்காரங்களை வச்சு விசைப்படகாரர்களை வச்சு பேச்சுவார்த்தை பேசுறதுனால பாதிக்கப்படுற மீனவர்களாகிய நாங்க ஒருங்கிணைந்து பேசி இந்த பிரச்சனையை இப்படி தீர்வுக்கு கொண்டு போனா நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்க கலந்து பேசுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். அந்த நேரம் எங்க பகுதியில வந்து எலெக்ஷன் அறிவிச்சதுனால நாங்க வந்து அந்த பேச்சுவார்த்தையை பின்னுக்கு தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. கூடிய விரைவில் நாங்க வந்து இரு நாட்டு மீனவர்களை நாங்க உட்கார்ந்து பேசி எங்களுடைய தீர்வு அரசுக்கு கொடுத்து அதன் மூலம் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுபோக இந்த இடைப்பட்ட காலங்கள்ல சிறைப்பிடிக்கப்படுற மீனவர்களை வந்து ஒரு மனிதாபிமானத்தோட நடத்தணுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா ஒரு கொலை கைதிகளை போல அந்த நடத்துறதா எங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும் போது எங்களோட உடன்பிறப்புகள் எங்களை வந்து கொலை கைதிகளா நடத்துறதா நாங்க உணரப்படுறோம். அதனால வந்து இப்போ இந்த எல்லாத்துக்குமே அரசியல் தான் ஒரு முக்கிய காரணம். மீனவர் தான் அப்படின்னு சொல்லும் போது அவன் வயிற்று பிழைப்புக்காக வர்றவனை கொலை கைதியை போல நடத்தாம மிதமா அவங்கள வந்து விசாரணை கைதிகளா வச்சு சட்டத்தின் பிரகாரம் விசாரணை கைதிகளா வச்சு அவங்களை மனிதாபிமானத்தோடு நடத்தி வச்சா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய பேச்சுவார்த்தையில கண்டிப்பா இறுதி தீர்வு எட்டுங்கிறது நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா. நன்றி அருள், உங்களுடைய அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா உங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இப்படியான திறந்த மனதோடான உரையாடல்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான பிரச்சனைக்கான இறுதி தீர்வை இலகுவில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கின்றது. நன்றி அருள். அது இந்தியாவின் படகு மீனவ சங்கத்தின் தலைவர் அருள் சொல்லியிருந்தார். இப்போ இந்த பிடிக்கப்படுறதுக்கு இந்த மாதிரியானதுக்கெல்லாம் தீர்வு சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் எப்பயுமே அவங்களோட பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருப்பீங்க, உத்தியோகப்பற்ற முறையில் வந்து நீங்கள் அவங்களோட ஒரு ஃபோனில் சரியெல்லாம் காய்ச்சிருப்பீங்க. என்ன மாதிரியான தீர்வு இதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்களும் அதுதான் விரும்புகிறோம். அதாவது 1979ஆம் ஆண்டு வெளிநாட்டு படகுகள் கையாளும் சட்டம் ஒன்று இலங்கையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த சட்டத்தில் அதாவது அந்த சட்டம் அந்த இழுவை மாடி தொழிலை நிறுத்துவதற்காக அல்ல சட்ட ரீதியாக உட்படுத்துவதற்கு போதுமானதாக இல்லை. எனவே அதுக்கான ஒரு தற்காலிகமாக ஒரு
பிரேரணை கொண்டு தனிநபர் பிரேரணையாக சுமந்திரன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தில் சொல்லப்படுகின்றது இழுவை மொழி தொழில் தடை செய்யப்பட்டது. அதை வைத்திருப்பது, கொண்டு வருவது, விற்பது, ஏற்றுமதி செய்வது எல்லாமே தண்டனை விதிக்கப்படுது. அந்த அது சட்டமாக்கப்பட்டால் அப்படியான ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது அந்த சட்ட திருத்தத்தை மாகாண சபைகளுக்கு அனுப்பியிருந்தது பாராளுமன்றம் சபாநாயகர் ஊடாக. இதில் 9 மாகாணங்களில் 2 மாகாணங்கள் தங்களது கருத்தை ஆலோசனை என்ற பெயரில் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தது. ஒரு வடமாகாணத்தை குறித்தவரை வடமாகாண சபை வடமாகாணத்தில் 400 படகுகள் கொண்ட மீனவ குடும்பங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 1800 குடும்பங்கள் அதை நம்பி குடும்ப உறவுகள் அதை நம்பி வாழ்கிறார்கள். எனவே அவர்கள் மாற்றுத் தொழிலுக்கு உள்வாங்கப்படும் வரை அதுக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுப்பதற்காக ஒரு ஆலோசனையை முன்வைத்திருந்தது. அரசு அதைத்தான் எதிர்பார்த்தது. அதாவது சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்த முன்வந்தால் இந்தியாவுக்கு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போன்று வடபகுதி தவிர்ந்த இதுவாறு தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்பவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அதை அரசு இன்று கிடப்பில் போட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் எவ்வளவு காலம் கேட்டிருந்தது காலத்தை குறிப்பிடவில்லை. அவர்கள் பாராளுமன்றம் அனுப்பிய கடிதம் எங்களிடம் இருக்கின்றது. சரியா? இதில் அவர்கள் தங்களது மீனவர்கள் படும் பாதிப்பை, அதாவது இந்த சட்டவிரோதமான தொழிலை செய்யும் மீனவர்களுக்காக வக்காலத்து வாங்கியிருக்கின்றார்கள் அந்த மாகாண சபை. இது பிழை என்பதை நாங்கள் அன்றே ஆணித்தரமாக வடமாகாணத்தில் உள்ள 4 மாவட்ட தலைவர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாகாண சபைக்கு எங்களது அறிக்கையை அனுப்பியிருந்தோம். இந்த சட்டம் அன்று நடைமுறைக்கு வந்திருந்தால் நாங்கள் நேற்று முன்தினம் செய்த போராட்டங்கள் தேவையற்றதாக இருந்திருக்கும். இந்த சட்டம் வந்தால் அங்கு சொல்லப்படுகிறது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் மீனவர்களை விடுவதற்கு அங்கு அங்கீகாரம் இருக்கின்றது. அவர்களை கைது செய்து சிறையில் வைக்க வேண்டிய தேவை இல்லை. அவர்களின் படகு உரிமையாளர்கள் அல்லது படகுக்காக வரும் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் உள் வைக்கப்பட்டு வழக்காடி அதற்கு தண்டம் விதித்து அல்லது படகு பறிமுதல் செய்வதற்காக இந்த சட்டத்தில் ஒரு பிரிவு கொள்ளப்படுகிறது. எனவே சட்டம் பாஸ் ஆகும்போது நாங்கள் தொடர்ந்து கூறுகிறோம் இந்திய மீனவர்களை இங்கு கைது செய்து வைத்திருப்பதால் இலங்கைக்கு எந்த லாபமும் கிடையாது. அது அப்பாவி மீனவன் அவர்கள் கூறியது போல அப்பாவி மீனவர். இவர்களால் அரசாங்கத்துக்கு பெரிய செலவும் அவர்களை கொண்டு செல்லக்கூடிய நிறைய பாதிப்புகள் அரசுக்கும் இருக்கின்றது. எனவே மீனவர்களை விடுதலை செய்வதில் வடபகுதி நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை. அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மனிதாயமாக நடத்தப்பட வேண்டும். நடத்தப்படுகின்றார்கள். அவருக்கு ஒரு சில சம்பவங்கள் என்றால் இருக்கலாமே தவிர உண்மையில் இலங்கையில் உள்ள சிறைகளில் அவர்கள் கௌரவமாக நடத்தப்படுகின்றார்கள். ஓரிரு சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பு. இது கடந்த மார்ச் மாதம் திகதியிடப்பட்டிருக்கின்றது. வடமாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இதில் கால எல்லை குறிப்பிடப்படவில்லை. அவர்களுக்கான கால எல்லை குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த இழுவை படகுகள் என்பது அது இந்திய மீனவர்கள் பாவித்தாலும் சரி இலங்கை மீனவர்கள் பாவித்தாலும் சரி எங்களுடைய கடல் வளத்தை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இப்போ எங்களுக்கு மீனவ தொழிலை பற்றி விவரமான விடயங்கள் தெரியாட்டியும் கூட பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் கூட நீங்கள் சொல்லையில் வந்து அது உணர்வுபூர்வமாக ஒரு பாதிப்பை தருது. காரணம் எங்களுடைய வளம் இன்னும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் பிற இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த கரையோர பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை எங்களுக்கும் எதிர்நோக்க வேண்டி வரும். இந்த வளங்கள் பாதிக்கப்பட்டால் அது நியாயமான முறையில் பாவிக்கப்பட வேண்டும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இழுவை படகுகள் எவ்வாறான மட்டத்தில் பாவிக்கப்படுகின்றது, எந்த அளவு இருக்கின்றது, இவர்கள் குறிப்பிட்டது போல் அவர்களுக்கான கால எல்லை எவ்வாறு வழங்கலாம், அவர்களோட பேசி இருக்கின்றீர்கள், அவர்களுக்கு வேறான சமாசம் இருக்கின்றதா? இல்லை, எல்லாரும் எங்கட மீனவர்கள் தான். ஆனால் குறிப்பாக சொல்லலாம் இவர்கள் குறிப்பாக இந்திய மீனவர்களை காரணம் காட்டி காலங்காலமாக இந்த தொழிலை செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 2009க்கு பிற்பட்ட காலத்தில் ஓரிரு கிராமங்கள் இதை செய்து வந்தன. இன்று வடபகுதியில் 4, யாழ்ப்பாணத்தில் 3 கிராமங்களும் மன்னாரில் 3 கிராமங்களும் இந்த தொழிலை செய்து வருகின்றது. குறிப்பிட்ட சிலர் அது அந்த 4-5 கிராமங்களுமே மொத்தமாக 400 படகுகள் தான் அவரிடம் இருக்கு. இந்தியாவோட ஒப்பிடும்போது இந்த படகுகளின் அளவு வேகம் குறைவானது இருந்தாலும் அதே அழிவைத்தான் இதுவும் செய்கின்றது. இப்போ குறிப்பாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா சாதாரண நாட்டு வழக்கத்தின்படி பழைய முறையின்படி மீன் பிடிக்கின்ற ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இந்த 400 படகினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 400 படகுகள் போதும் அந்த இதில் பாதிக்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு முறை இதை நாங்கள் விட்டோமாக இருந்தால், அதாவது இந்த தொழிலுக்கு கண்டுகொள்ளாமல் விட்டோமாக இருந்தால் வடபகுதியில் 400 அல்ல 4000 படகுக்கு மேல் அங்கு இந்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நீங்கள் வடமாகாண சபையோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, வடமாகாண சபைக்கு பொறுப்பானவர்களோடு நீங்கள் பேசலாம். அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? குறிப்பாக இந்த இழுவை படகுகளை தடை செய்வது சம்பந்தமாகவும் இந்த இவர்களுக்கான தொழில் மாற்று தொழில்களுக்கு செல்வதற்கான காலப்பகுதி சம்பந்தமாக ஏதாவது ஒரு அவர்கள் வந்து முதல்ல இந்த ஆலோசனைகள் அரசாங்கத்தில் வந்த பொழுது நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுடைய மாகாண சபை வடக்கு மாகாண சபை எங்களுக்கு சாதகமான பதிலையே அனுப்ப போகிறார்கள்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தது. ஆனால் அவர்கள் ஒரு
அதை சாதாரணமாக நினைச்சு கொண்டு ஒரு சின்ன தீக்குச்சியால் உரசி விட்டது. இன்று அது ஒரு காட்டு தீயாக மாறி காட்டியை அழிக்கும் அளவுக்கு வந்திருக்கு. காரணம் என்னென்னு சொன்னால் வடக்கு மாகாண சபையும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த நோக்கத்தை வச்சு கொண்டு தான் இந்தியா முழுமையாக இலங்கை அரசிடம் தான் 75 நாள் வேறு இடத்துல தொழிற்சேரத்துக்கான அனுமதியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இதற்கு ஆதரவு வடபகுதியில் இருக்கின்றதையும் அவர்களுக்கு ஒரு சாதகமான நிலையாக போடுது. ஆனால் அந்த வடக்கு மாகாண சபை 50,000 45,000 50,000 வட மாகாணத்தில் வாழ்கின்ற மீனவ குடும்பங்கள் இருக்கும் பொழுது 1500 குடும்பங்களுக்கு அவர்கள் வக்காலத்து வென்றது ஒரு பாரதூரமான விஷயம். அந்த 48,000 குடும்பங்களும் இன்றைக்கு இப்படி வாழுகிறார்கள், இழுமாமடி தொழிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1500 குடும்பங்களும் இதுவரை காலமும் இந்த இழுமாமடி தொழிலை செய்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு சில வருடங்களுக்கு முதல் விடுதலை புலிகள் இருக்கிற காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இவர்களுக்கு மாற்று தொழில் வேண்டி கொடுக்கப்பட்டது. அதனால 30 பீஸ் வலைகள் அந்த உள்ளிணைப்பு இயந்திரம் பூட்டின படகுகளுக்கு கொடுத்து இந்த மாற்று தொழிலுக்கு போக சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி விட்டு அந்த காசை சுழற்சி முறையில் எல்லாருக்கும் கொடுத்து அனைவரையும் அந்த தொழிலிருந்து விடுவிக்க சொல்லித்தான் அந்த பணம் கொடுக்கப்படும். ஆனால் அவர்கள் அந்த பணத்தை வாங்கிவிட்டு அப்படியே ஏப்பமிட்டார்களே தவிர மீண்டும் அவர்களே அந்த தொழிலை செய்கிறார்கள். அது ஒரு வேதனையான விடயம். இந்தியா இந்த மாற்றுத் தொழிலுக்கு உதவி செய்ய விட்டாலும் இலங்கையில் வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் இவர்களுக்கு மாற்றுத் தொழிலுக்கான ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. அதையும் தாண்டி இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கார்கள். இன்னைக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ அந்த தொழில்கள் எங்கே அவர்கள் அதே இப்போ அவர் ரொட்டேஷனில் கொடுத்துருந்தா எல்லா தொழிலாளிக்கும் அந்த விலைகள் போயிருக்கும். ஆனால் முறையில் மாற்றுத் தொழிலை பற்றி நாங்கள் அவர்கள் வேண்டி கொடுக்க வேண்டிய அவசரம் இல்லை. ஆனால் வாழ்வாதாரம் நாங்கள் எப்படி செய்கின்றோம் அதே வாழ்வாதாரத்தை அவையும் தேடிக்கொள்ளலாம். அதற்கு கணக்க முதலீடுகள் தேவையில்லை. அதற்கு அதை சாக்கு போக சொல்லிக்கொண்டு இந்த மாகாண அரசு அந்த மாகாணத்தில் இருக்கிறவர்கள் இந்த கடல் தொழில் பிரச்சனைகளை சரியாக அறியாதவர்கள், கடல் தொழில் சம்பந்தம் இல்லாதவர்கள் தாங்களே இதை பேச வேணும் என்ற நோக்கத்தில் சில வார்த்தைகளை கொட்டியிருக்கிறார்களே தவிர அது காரணம் அல்ல. அவர்களுக்கு வாழ்வாதாரம் எங்கட நாட்டு கடலிலே சிறு தொழில் செய்து வாழ்வாதாரத்தை ஈட்டக்கூடிய வசதி இருக்கிறது. அதுக்கு பெருந்தொகை பணம் தேவையில்லை. இது காரணமாக வச்சுக்கொண்டு அதை செய்ய வேண்டிய அவசரம். வடமாவில் 400 படகுகளை வைத்திருக்கின்றவர்களுடைய சாட்டாக இருக்கின்றது இந்திய அதை சாட்டாக வச்சுக்கொண்டு செய்கிறார்கள். அதுக்கு மாகாண சபை சொன்ன காரணம் முற்றிலும் புறம்பானது. அதுக்கு ஏற்கக்கூடிய அல்ல. அவர்களுடைய படகிலேயே அந்த 30 விலைகளையும் போட்டு இழுவமடி தொழில் இறக்கி வச்சு அந்த 30 விலைகளையும் போட்டு எங்களை போல பாரம்பரிய தொழில் செய்யலாம். நாங்கள் பிடிச்சி வரோம் அந்த மீன். நாங்கள் சின்ன 17 அடி படகுல போய் வரோம். அவர்கள் 32 அடி 28 அடி படகு உள்ளுணைப்பு இயந்திரம் போட்டு நாங்கள் அவுட்போர்ட் மோட்டார் அந்த படகை கொண்டு அந்த வழிகளை தொழில் செய்து அவர் வாழலாம். ஆனால் அவர்கள் கொடுத்த நேரத்தில் அதை தொடர்ந்து எல்லாருக்கும் மாறி மாறி கொடுத்து கொண்டு வருவார்கள் என்றால் இன்றைக்கு அந்த 400 படகும் பாரம்பரிய தொழிலுக்கு மாற்றப்பட்டிருக்கு. உங்களுடைய சமாசத்தின் உறுப்பினர்கள் தானே நீங்க அவர்களுடைய கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அவர்களுக்கு இதுல 2 சட்ட ரீதியாக தடை இல்லை அப்படின்ற ஒரு காரணம் சட்ட ரீதியாக தடை இல்லை. ஆனால் அவர்கள் குறிப்பிடப்படும் ஒரே காரணம் எங்களது கரையோரம் வரை இந்திய மீனவர்கள் இந்த தொழிலை செய்கின்றார்கள். ஆகவே அதை நிறுத்தி நாங்கள் நிறுத்துறோம். அதுல இன்னும் ஒரு கருத்து 1996ஆம் ஆண்டு இலங்கையால் கொண்டு வர சட்டத்தில் இழுவமடி தொழில் தடை அல்ல. அதுல சிறு அட்டைகள் சங்குகள் பிடித்தால் மட்டும் குற்றம். அவர்களை அந்த இதோட பிடிச்சு கொண்டு போய் அங்க கோர்ட்ஸில் நிறுத்தின உடனேக்கும் ஒரு சிறு தண்டப்பணம் கொடுக்கிறார்கள். அதை கொடுத்து விட்டு அன்றைக்கு தொழிலுக்கு போறார்கள். அப்போ எங்களோட திணைக்களங்கள் அவர்களை கைது செய்யறதுக்கு இந்த காரணம் வச்சு தான் கைது செய்ய முடியும் 96ஆம் ஆண்டு சட்டத்தில். அதனால அந்த சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய நோக்கம். அப்ப இதுக்கு முறையான சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து வர்த்தமானியிலே அறிவிக்க வேணும். அது முழுமையான சட்டம். அதாவது முற்று முழுதாக இந்த கடல் வளங்களை அழித்து மீன் பெருக்கத்தை குஞ்சுகளை நாசமடித்து எங்கள் வலைகளை அறுத்து நாசம் செய்கிற இழுவமடி தொழிலை முற்று முழுதாக நிறுத்துகிற சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து வர்த்தமானி அறிவித்தல் வேண்டும். இதுதான் நாங்கள் முக்கியமாக அதை நிறுத்தினால் உள்நாட்டு படகும் குறிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட மூலத்தில் தனிநபர் பிரேரணை மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பொருத்தமானதாக இருக்கிறது. அது பொருத்தமான சட்டமாக இருக்கிறது. யாருக்கும் பாதிப்பட்ட விதத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதுல நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படும் போது எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், இது இழுவை பலகைகள் எவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அவ்வாறு பாவிக்கின்ற போது என்ன மாதிரியான தண்டனைகள் உள்ளாக்கப்படுகின்றது,
இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது குறிப்பாக சட்டமாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நீங்கள் சொல்ற நிச்சயமாக அருள் அவர்கள் சொல்லப்பட்ட விடயம் அதில் மீனவர்கள் விடுதலை செய்யப்படணும், அவர்களை விடுவிக்கலாம் என்று அங்கு சொல்லப்படுது. அதாவது அந்த தவறுதலாக இந்த பிரதேசத்தில் அவர்கள் அந்த தொழிலே செய்திருந்தாலும் கூட விடுதலை செய்யலாம். படகு உரிமையாளர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டம் விதிக்கப்படும் அல்லது படகு பறிமுதல் செய்யப்படும். ஆனால் மீனவன் விடுவிக்கப்படலாம் என்று அந்த சரத்து சொல்லுது. எனவே இது இந்த சட்டமாக்கப்பட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வடபகுதியில் நடக்கின்ற இவ்வாறு அந்த இழுவமடி தொழில்கள் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வரும் இவ்வாறான தொழில்களும் நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த பாராளுமன்றத்துக்கு கூட பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தால் விரைவாக அந்த சட்டத்தை நாங்கள் வர்த்தமானில் பிரசுரிப்போம். ஏனைய மாகாண சபைகளுடைய பதில்கள் வடமேல் மாகாணமும் சில ஆலோசனைகளை வடமாகாண சபை வைத்தது போல் வைத்திருக்கின்றது. அது கூடிய அளவு நமக்கு விளங்கவில்லை. ஆனால் 2 மாகாணங்கள் தவிர ஏனையவைகள் சொல்ல ஏற்றுக்கொண்டதாகத்தான் 10 ஊடகம் வாயிலாக நாங்கள். ஆனால் நீங்கள் வடமாகாண சபையில் எதிர்பார்த்த பதிலாக இது இருக்கு. நிச்சயமாக போது நாங்கள் எதிர்பார்த்தது வடமாகாணத்தில் தான் இந்த பிரச்சனை முற்றுமுழுதாக முகம் கொடுக்கின்ற மீனவர்கள் இருக்கின்றார்கள். அது வடமாகாணம் எங்களுக்காக உடனடியாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அழுத்தம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் அந்த ஆலோசனை வைத்ததால் அந்த சட்டம் கிடப்பில் போடுவதற்கு ஒரு அவர்கள் பங்காளிகளாக அவர்கள் பங்காளி. இதில் ஒன்று நாங்கள் பொறிக்க வேண்டும். அந்த குறிப்பாக நீங்கள் சமீபத்தில் எங்கள் பிரதமர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள். கண்டிப்பாக நாங்களுடன் பேசி சரியான வருட இறுதிக்குள்ள ஒரு முடிவெடுப்போம், அதற்காக நாங்கள் இந்தியாவுடன் போரிட முடியாது என்ற ஒரு கருத்தை விட்டிருந்தார். இன்றைக்கு அருளவர்கள் கூறிய கருத்தின்படி இந்தியாவிலே ஒத்துப்போற கருத்திலே அங்கே 70% மீனவர்கள் இந்த நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராடுறார்கள். நாங்கள் சொல்வது உண்மை, இது இந்த தொழில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது 2 நாடும் ஒத்துப்போகிற கருத்துக்காக நாங்கள் போராட வேண்டிய அவசரம் இல்லை. அந்த கருத்தை எங்களை பிரதமர்கள் வெளிவிடுவது அது நியாயமற்றது. சண்டை பிடிக்காமலே இந்தியாவும் சொல்கிறது, இலங்கையும் சொல்கிறது, 2 பேரும் பேசி சட்டத்தை கொண்டு வருவதுதான் வேண்டிய வேலை. ஆனால் அங்கே இழுவை படகுகள் சார்ந்தவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களோடு அடிப்படையாக கொண்ட விடயமாக அந்த விடயம் முன்வைக்கப்பட்டதாக நினைக்கின்றோம். எனினும் நீங்கள் குறிப்பிட்டது போல மிக இலகுவாக இந்த விடயத்தை கையாளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கருத்தும் இந்திய மீனவர்களுடைய கருத்தும் ஒன்றாக இருக்கின்ற போதும் இந்த வாரான சட்டமூலம் கொண்டு வருகின்ற போதும் இவை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைய அது வாய்ப்பாக. இந்த மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனை ஏனைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் இந்த பிரச்சனை போய் சேர வேண்டும். இந்த மீனவர்கள் இதற்காக போராடுகின்ற இதற்காக குரல் கொடுக்கின்றார்கள் என்ற விடயம். அதே போல அதிகாரிகளின் கவனத்துக்கும் குறிப்பாக வடமாகாண சபையோடு சார்ந்த அதிகாரிகளின் கவனத்துக்கும் இந்த விடயம் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனோடு இணைந்ததாக இந்த இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல்களோடு இணைந்ததாக நாங்கள் பேசுகின்ற ஒரு விஷயம் ஏனைய பிரதேசங்களில் குறிப்பாக தென்பகுதி மீனவர்களின் அத்துமீறல் வடபகுதி கடற்பரப்புக்குள் அதை பற்றி குறிப்பிடுங்கள். நிச்சயமாக தென்பகுதி மீனவர்களின் அத்துமீறிய வருகை முல்லைத்தீவு, மன்னார் போன்ற 2 மாவட்டங்களில் தான் பெருவாரியாக இருக்கின்ற. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சில வலிகாமம், வடக்கு அப்படியான பிரதேசங்கள் முற்றுமுழுதாக 100% முல்லைத்தீவில் இந்த பிரச்சனை இருக்கின்ற. அங்கு படும் பெரும் துன்பத்தை இந்த தென்பகுதி மீனவர்கள் அனுபவிக்கின்றார்கள். குறிப்பாக இது தொடர்பாக பல போராட்டங்களை இந்த முல்லைத்தீவு மக்களே மேற்கொண்டு வருகின்றார்கள். பல கிராமங்கள் அங்கு சிங்கள கிராமங்களாக ஆக்கப்பட்டு வருகின்றது, தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. எனவே தென்பகுதி மீனவர்கள் அங்கு வந்து தொழில் செய்வது மாத்திரமல்ல, முழுமையான சட்டவிரோத தொழில்கள் என்னென்ன இருக்கின்றதோ அவை அனைத்தையும் அங்கு செய்கின்றார்கள். அவர்கள் அங்கு பாரம்பரியமாக 1983க்கு முற்பட்ட காலத்தில் இருந்த எண்ணிக்கையை விட பல மடங்கு மிதமிஞ்சி இருக்கின்றார்கள். அவ்வாறான அந்த எண்ணிக்கை மன்னாரை பொறுத்தவரையில் சற்று குறைவாக இருந்தாலும் மன்னாரில் அவர்கள் குடியமர்த்த அரசு நடவடிக்கை எடுத்த சம்பவம் இருக்கின்றது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் முல்லைத்தீவு போன்று நாங்களும் முகம் கொடுக்க வேண்டிய இக்கட்டு வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் துரிதமாக செயற்பட்டோம். மீள அதாவது குடியமர்த்த நாங்கள் அனுமதிக்கவில்லை. அவர்கள் எவ்வாறு கடந்த காலங்களில் பருவகால தொழிலுக்கு வந்து செல்கின்றார்களோ அவ்வாறு வந்து செல்வதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவர்கள் அமைக்கப்படும் வாடிகள், கொட்டு வாடிகள் அகற்றப்பட்டு வருடம் அவர்கள் எவ்வாறு முன்னைய காலங்களில் இருந்தாரோ அவ்வாறு இருந்து செல்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்திருந்தோம். ஆனால் முல்லைத்தீவில் மன்னாரை பொறுத்தவரை குறுகிய சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் கூட முல்லைத்தீவு இன்று இந்த தென்பகுதி மீனவர்களால் மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கிறது. தனியாகவே அவர்களை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது, அவர்கள் பிரச்சனை அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அந்த மீனவர்கள் குறிப்பாக இந்த பிரதேசங்களில் நீங்கள் பருவகாலத்துக்கு மீன் பிடிக்க வரதுக்கு அந்தந்த சமாசங்களுடைய அனுமதிகள் பெறப்பட வேண்டும். அவை இவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்றன தென்பகுதி சங்கங்கள். அதுதான் அங்கு உள்ள பெரிய சிக்கல். அதாவது அவர்கள்
தென்பகுதி மீனவர்கள் வடபகுதி மீனவர்களோடு எந்த பேச்சுக்களையும் மேற்கொள்வதில்லை. அவர்கள் கரையோரங்களில் கடற்படை இராணுவத்தின் அனுசரணையோடு அவர்களுக்கு அருகில் தங்களது வாடிகளை அமைத்து படகுகளை அவர்கள் எங்களால் கூட அவர்களை அங்கு சென்று கதைக்கவும் முடியாது. அவர்கள் நிற்கும் இடங்களில் நாங்கள் அவர்கள் வாதிடவும் முடியாது. எனவே முற்றுமுழுதாக அவர்கள் இராணுவமயமாக்கப்பட்ட அந்த பகுதியில் தங்களது சகோதர இனம் என்ற அந்த நோக்கத்தில், தங்களது பெரும்பான்மை சமூகம் என்ற நோக்கத்தில் பெரும் ஆதிக்கத்தில் அவர்கள் செய்கின்றார்கள். எங்களோடு இணங்கி பேசியதை ஆசை மேற்கொள்வதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. இதற்கு கடந்த கால அரசியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட இந்த கிராமிய அமைப்பு அதுக்கு உந்து சக்தியை வழங்கியதால் இன்று அவர்கள் இந்த எங்களோடு கிராம மட்டத்தில் இருக்கின்ற சங்கங்களோடு இணைவதில் அவர்களுக்கு பெரு தடை இருக்கின்றது. இதில் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த சாலை பேப்பாரப்பட்டி என்ற சொல்கிற இடங்களில் இராணுவம் அங்கே மையமாக இருக்கிறதால அந்த இடங்களில் குடியேறி இருந்து தொழிற்சேர சிங்கள மக்களுடைய கிராமத்துக்கு தமிழ் மக்கள் நடைபாதை கரையாலே போக முடியாது. ஏதாவது அவளோட படகுகள் எதுவும் பிரச்சனை நடந்தாலும் கடலால் போய் அவர்களுடைய பிரச்சனை பேசிவிட்டு வரார்கள். அப்போ அதை பார்க்கும் பொழுது அந்த இடத்தை ஆக்கிரமித்து அவர் சிங்கள கிராமமாக மாற்றி அதுக்குள்ளே தமிழ் மக்கள் போகாத அளவுக்கு செய்து வச்சுக்கிறார்கள் சொல்லி சொன்னால் இது உண்மையாகவே ஒரு நில ஆக்கிரமிப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். தொழிலென்ற ரீதியிலே வந்து அதிகமான 72 பேர் முன்பிருந்தவர்கள் இப்போ 100 கணக்கான 200 300 கணக்கான மக்கள் அங்கே வந்து குடியேறி இடங்களை ஆக்கிரமிக்கிறார்கள்ன்றதான் அந்த எங்களுடைய கருத்து. அதனால் அந்த இடங்களில் இருக்கிறவர்கள் முந்தி இருந்த கூட்டுறவு சட்டத்தின்படி ஒரு கிராமத்தில் தொழில் செய்யும் பொழுது அந்த சட்டத்துக்கு அமைவாக பக்கத்தூரில் இருந்து வாரவர்கள் அந்த சங்கத்தில் உள்ள அனுமதி எடுத்துட்டு உள்ளுக்கு வர வேணும். கிராமிய அமைப்பில் தலைவர் சொன்னது போல அது அந்த சட்டம் தளர்த்தப்பட்டு இருக்கிறது. இலங்கையில் இருக்கிற இந்த மீனவனும் இந்த திசையிலும் போய் மீன் பிடிக்கலாம்ன்ற ஒரு தளர்வை கொண்டு வந்ததால் தான் அவர்கள் வாரார்கள். ஆனால் இப்போ நாங்கள் கேட்டுக்கொள்வது அந்த மீனவர்களை தடுத்து நிறுத்தி அவரவர்கள் மாகாணத்தில் அவர்கள் மீன் பிடிக்கிறது வகை செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் முக்கியமாக கேட்டுக்கொள்வோம். அப்படியானால் பிரச்சனை நீங்கிவிடும். இது அவர்கள் திரும்பி தொடர்ந்து வந்தால் இங்கே ஒரு கலவரம் ஒன்று மீண்டும் உருவாகிறது வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து வாரவர்கள் பிரச்சனையில் ஒன்றை குறிப்பிட வேண்டும். தொடர்ச்சியாக இவர்களை இலங்கை அரசு கண்டு காணாமல் விட்டால் வளங்கள் அழிந்து எங்களுடைய கடல் வளத்தில் எதுவும் இல்லை என்ற ஒரு நிலவரைக்குள்ளே அங்கே சொல்லப்பட்டது போல நாங்கள் திருடியோ அல்லது களவெடுத்தோ சிவிக்கிற ஒரு நிலை உருவாக்கப்படும். அப்படியான நாங்களும் சோமாலியர்களாக மாற்றப்படுவோம் என்பதில் ஐயமில்லை. வெகு சீக்கிரம் அரசாங்கம் கண்ணு காணாமல் எங்களை ஒரு எதிரியாக கைவிடுமாக இருந்தால் இந்த நிலை இலங்கையிலும் உருவாகும். நிச்சயமாக சில விடயங்கள் உரியவர்களின் கவனத்திற்கு உரிய விதத்தில் கொண்டு செல்லப்படாததும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்களாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த விஷயம் நிச்சயமாக உரியவர்களின் கவனத்துக்கு உரிய விதத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காரணம் சில வேளைகளில் இன்ன நல்லிணக்கத்தை முறிக்கும் விதமாகவோ அல்லது சில விசமிகளுடைய செயற்பாடுகள் இந்த மீனவ சமூகங்களுக்கு இடையிலே பிரச்சனையை கொண்டு வரும் விதமாகவும் அமைந்துவிடக்கூடாது. ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் இந்திய இலங்கை மீனவர்களுடன் நாங்களே தனிப்பட பேசுவதற்கான தொலைபேசி மூலம் பேசி இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து நாங்கள் அங்கே போய் அவர்களோட பேசி ஒரு தீர்மானத்தை 2 நாட்டுக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. இது எங்களுடைய தனிப்பட்ட முயற்சி. இந்திய மீனவ சங்க தலைவர் அருள் என்னுடன் பேசி பாலம் தலைவரோடு பேசி 4 மாவட்ட மீனவர்களும் இணைந்து அங்கே நாங்கள் போய் வேண்டிய அனுமதியோடு போய் நாங்கள் பேசி 2 பேரும் ஒருமித்த தீர்மானங்களை 2 அரசுக்கும் கொடுக்கறதுக்காகத்தான் நாங்கள் முற்பட்ட நாங்கள். ஆனால் அரசாங்கம் தொடர்ந்து கவனிக்காமல் இருந்தால் இதுதான் எங்களுக்கு வர வழி இல்லை. நாங்களே இறங்கி இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேரும் ஒரு தீர்வு எட்டுறதுக்காக முயற்சி எடுக்கும். நிச்சயமாக அதுபோல் இந்த பேச்சுவார்த்தை 3-4 கட்டங்களை கடந்திருக்கின்ற நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு அதற்குரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்கின்ற போது உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? தலைவர் கூறியது போல 2010 ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது மீனவர்களுக்கு இடையில். முதலாவது 2004 இங்கிலாந்து பேசிக் கொண்டார்கள். ஆனால் இந்தியா சென்று 2010 பேச்சுவார்த்தை நடந்தது. 2 தரப்பு மீனவ பிரதிநிதிகள். அதே போன்று இங்கு அமைச்சராக இருந்த ராஜிதா அவர்களின் ஒரு உயர் பிரதிநிதி, அதே போல் இந்திய தமிழக அரசின் உயர் பிரதிநிதிகளின் மத்தியில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கு ஒரு பேச்சு எட்டப்பட்டது 82 நாட்கள் வருடத்தில் 2010 இருந்து 2011க்குள் அவர்கள் மாற்று தொழில் செய்யும் வரைக்கும் அந்த தொழிலை அந்த எமது வடபகுதி கடலில் செய்வதற்கு ஒரு இணக்கப்பாடு மீனவர்கள் மத்தியில் எட்டப்பட்டது. இதில் பிற்பட்ட காலங்களில் 2 அரசுகளும் இதை நிராகரித்து விட்டது. தலைவர் கூறியவர் பல காரணங்கள் அங்கு சொல்லப்பட்டது. ஆனால் பேசப்பட்ட விடயம் உண்மை, பேசிய மீனவர்கள் கையொப்பமிட்டதும் உண்மை. உண்மையில் இந்திய மீனவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை ஒரு கனவான ஒப்பந்தம் என்று நினைத்திருந்தால் 2010 இருந்து 2011 வரை இந்த கடலில் தான் தொழில் செஞ்சார்கள். இன்று வரையும் செய்துதான் வருகிறார்கள்.
ஆனால் அவர்கள் மாறுவதாக இருந்த இந்த காலத்தை 2010 11 இந்த 2016 இருக்கும். கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் அவர்கள் இந்த கடலில் தொழில் செய்கின்றார்கள். இன்று வரை கூட அவர்கள் மாறுவதாக இல்லை. இன்னும் பேச்சுவார்த்தைக்கு போனாலும் இதை தான் கேட்கப்படும். இன்னும் 1 வருடம் எங்களுக்கு அவகாசம் தாங்கள், நாங்கள் மாட்டுத் தொழிலுக்கு செல்வதற்கு. இப்படி ஒரு விஷயம் வந்து, அதாவது இழுவை படகுகள் இல்லாத இந்திய சாதாரண படகுகளில் வந்து அவர்கள் தொழில் செய்ய முற்பட்டால் அது ஒரு விஷயம். அதாவது நாங்கள் இந்திய இழுவை படகுகள் தடை செய்யப்பட வேண்டும், அந்த தொழில்முறை இந்தியா செய்தால் என்ன, இலங்கை மீனவர்கள் வேண்டும் என்று நாங்கள் மீனவர்கள் சாதாரணமான ஒரு விஷயம். இந்த பேச்சுவார்த்தை என்பது இழுவை மடி கொண்டு வடகடலில் நாங்கள் மீன் பிடிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பார்கள். அந்த பேச்சுவார்த்தை கலந்து அர்த்தம் இல்லை. ஆனால் எமது மீனவர்கள் செய்யும் இந்த வலைத்தொழில் போல் தாங்களும் செய்ய அனுமதி கேட்டு பேசினால் முதல் நிறுத்தப்படணும். இழுவை மடி தொழில் நிறுத்தி பேச வேண்டும். அப்போது இந்த கோரிக்கையை வைக்கலாம். அவர்கள் மீனவர்கள் நாங்கள் அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க போவதில்லை. உடன்பாட்டுக்கு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கடல் பறந்து விரிந்திருக்கின்றது. மீன் வளங்கள் எல்லாருக்கும் இறைவனால் கொடையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லை தாண்டுவது எந்த அளவுக்கு இறைமையை தீர்மானிப்பது அரசு. 2 அரசும் சேர்ந்து அதை தீர்மானித்தால் நாங்கள் 2 நாட்டு மீன் பிடிக்கிறவர்களும் 2 நாட்டு எல்லையும் தாண்டி போய் மீன் பிடிக்கலாம். ஆனா இந்தியா இக்காரணம் கொண்டும் தன் எல்லையில் போய் மீன் பிடிக்க சம்மதிக்க போறது. இப்போ அப்படித்தான் இங்கால பாரதுக்கு இலங்கை சம்மதிச்சாலும் இந்தியா தனது எல்லையை தாண்டி தனது கரையோரத்தில் இலங்கையர்கள் போய் மீன் பிடிக்கிறது ஏற்கவே மாட்டார்கள். ஆகவே அது அடுத்த கட்ட முதல் பிரச்சனை பார்க்க வேண்டிய விஷயம். இந்தியா தமிழக மீனவர்கள், குறிப்பாக இந்தியா நாங்கள் விடுவோம், தமிழக மீனவர்கள் ஒரே மொழி பேசுபவர்கள் தமிழர்கள். இந்த வடபகுதி தமிழ் மக்களுக்காக அல்லது இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்காக பெரிய தியாகங்களை செய்தவர்கள். உணர்வு ரீதியாக தொப்புள் கூடுவர் என்று கூறிக்கொண்டு நிறைய செய்திருக்கின்றனர். அது மாற்று கருத்தல்ல. ஆனால் இங்கு வாழ்பவர்களும் தமிழர்கள் என்ற உணர்வு அவர்கள் இருக்குமாக இருந்தால் இங்கே அவர்கள் படும் துன்பம் நாங்கள் நிறைய பேசுகின்றோம். இன்றல்ல நிறைய தடவை நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றோம். அவர்கள் தெரிய வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரம் எங்களால் அளிக்கப்படுவது நியாயமா? அது அவர்கள் புரிந்து கொண்டாலே ஒன்று எங்களுக்கு தர வேண்டாம். கோச்சு போட்டு தர தேவையில்லை, மைதானங்களை கட்டி தர தேவையில்லை, வீடுகளை ஒன்றும் கட்டி தர தேவையில்லை. எங்களது வளத்தை எங்களுக்கு விட்டாலே போதும், நாங்கள் எங்கள் வளங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அவர்கள் மனிதாபிமானமாக இதுவரை செய்தது தவறு. இனி அந்த மக்களும் வாழணும் என்று விட்டு இனி அவர்கள் விட்டு தரணும். அவர்களை மண்டாட்டமாக தான் நாங்கள் கேட்கலாம். இல்லை சண்டை சச்சரவுனா நீங்களே விட்டு தாருங்கள், நாங்கள் வாழ்வோம், எங்கள் நிலத்தை எங்களுக்கு விட்டு தாருங்கள் என்றார். நிச்சயமாக நியாயமான கோரிக்கைகள், நியாயமான பேச்சு. ஆனால் சரியான விதத்தில் உரியவர்களின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். கொண்டு போய் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் நியாயமான முறையில் நடைபெற்று உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்ற எங்களுடைய எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்துகின்றோம். அதுபோல் வடமாகாண சபையும் தங்களுடைய அந்த கடமையை சரிவர உங்களுடைய கோரிக்கைக்கு அமைய செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த மீனவ பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்தலை, ஒரு கோரிக்கைகளை, அவர்களுடைய நியாயத்தை எடுத்து கூறிய மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சம்மேளனத்தின் தலைவர், வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் முகமது ஆலம் அவர்களுக்கும், அதுபோல மாதகல் மேற்கு கிராமிய கடற்தொழில் அமையத்தின் தலைவர், வடமாகாண கடற்தொழில் இணையத்தின் செயலாளர் NV சுப்பிரமணியம் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மற்றும் ஒரு பொழுதில் உங்களை சந்தித்து இன்னும் விரிவான சில விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த வாரம் நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இலங்கை கடற்பரப்புக்குள், குறிப்பாக வடபகுதி கடற்பரப்புக்குள் ஊடுருவுகின்ற இந்திய மீனவர்களுடைய வருகை, அதுபோல இலங்கை மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். 2-3 தசாப்தங்களாக தொடர்ச்சியாக இடம்பெறுகிற பிரச்சனை அண்மை காலமாக மிக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் இது சம்பந்தமாக அதிகமாக பேசப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னரான பேச்சுவார்த்தைகள், அது சம்பந்தமான பேசப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மீனவர்களுடைய பிரச்சனையோடு தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இலங்கையின் மனித உரிமை செயற்பாட்டாளர் நளினி ரத்னராஜா இது பற்றி என்ன கூறுகின்றார் என்ற விடயத்தை பார்க்கலாம். வணக்கம். இதற்கு முதல் நான் சொல்ல வேண்டும், இலங்கையில் எடுத்துக்கொண்டால் 1,75,000 பேர் இலங்கை பூராகவும் முழுநேரமாக மீன்பிடி தொழிலை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தபோதும் 450 மில்லியன் மக்கள் இந்த மீன்பிடி தொழிலையே நம்பி வாழ்கின்றார்கள் இலங்கையில். இது இவ்வாறு இருக்கையில் இவர்கள் முதல் கூறியது போல் இந்த சட்ட ரீதியான மீன்பிடி இலங்கையிலும் நடக்கின்றது. வெளிநாட்டு, அதாவது இந்திய ட்ரோலர் படகுகள், இழுவை படகுகள் வருவதாலும் எங்களுடைய இயற்கை வளங்கள், மீன் உற்பத்தியை தாண்டி, கடல் உயிரினங்களை தாண்டி பவளப்பாறைகள் அளிக்கப்படுகின்றன. அதே போன்று எங்களுடைய இனப்பெருக்கம், அதாவது கடல் வள இனப்பெருக்கம் தடுக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் எங்களுக்கு மீன் உணவு இல்லாத நிலை ஒன்று ஏற்படும் அளவுக்கு அபாயகரமாக இருக்கின்றது.
உள்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பாவிக்கின்றார்கள், டைனமைட் வைத்து கற்பாறைகளை உடைத்து மீன் பிடிக்கின்றார்கள். அதே போல் இந்த பவர்ஃபுல் லைட்ஸ், மிகவும் ஃபோக்கஸான லைட் வகைகளை பாவிப்பதாலும் இந்த மீன் கடல் பொருட்களின் இனப்பெருக்கம் வந்து மிகவாக தடைப்படுகின்றது. மீன் உணவை தவிர, மீன்பிடியை தவிர நம்மளுடைய இயற்கை வளங்களும் கடல் வளங்களும் மிகவாக அளிக்கப்படுகின்றன. இன்னொரு பிரச்சனை, இது வெளியிலிருந்து வரும் பிரச்சனை. எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பேசியது போன்று இந்த இழுவை படகுகள் வந்து எங்களுக்கு மிகவும், அதாவது இந்தியாவிலிருந்து வரும் இழுவை படகுகள் மிகவும் பாரதூரமான விளைவை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றன. இங்கே ஒன்று கூறிக்கொள்ள வேண்டும், ஐரோப்பிய நாடுகளில் இந்த இழுவை படகுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அது எங்குமே தடை செய்யப்பட வேண்டும். எங்களுடைய பிராந்தியத்தில் தான் இந்த இழுவை படகுகள் பாவிக்கப்படுகின்றன. இது ஒரு புறம் இருக்க, இலங்கையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நாட்டில் இந்த சட்ட ரீதியான முறைகளை பாவித்து இவர்கள் கூறியது போல் மீன்பிடி தொழிலில் ஈடுபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக காணப்படுகின்றது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. சொல்லுவார்கள், இந்தியவர்கள் வந்து பிடித்து கொண்டு போகின்றார்கள், நாங்களும் எங்களுடைய வறுமை அதற்கு காரணம் உண்டு, பல காரணங்கள். அது ஒன்று. ரெண்டாவது வந்து எங்களுக்கு தெரியும், போருக்கு பின்னால காலப்பகுதிகளில் இலங்கையில் கரையோர பிரதேசங்கள் நில அபகரிப்பு செய்யப்படுகின்றது. அதற்கு காரணம் ஒன்று, உல்லாச பிரயாணத்துறையை மேம்படுத்துவதற்காக பாசிக்குடா, கல்பிட்டி, குச்சவெளி, நிலாவளி போன்ற பிரதேசங்களில் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு அங்கே பெரிய அளவிலான ஹோட்டல்கள் கட்டப்பட்டு அங்கே மீனவர்களுடைய மீன்பிடி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இராணுவமயமாக்குதலுக்கு எங்களுக்கு தெரியும், திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற இடங்களில், பாணம் போன்ற பிரதேசங்களில் இராணுவமயமாக்குதலுக்கும் இராணுவ கேம்பை நிர்வகிப்பதற்கும் நேவி கேம்புகளை அமைப்பதற்காகவும் இந்த கரையோர பிரதேசங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது, அபகரிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு தான் நான் கூற வேண்டும். இதனாலும் மீனவர்களின் மீன்பிடி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பணமை எடுத்துக்கொண்டால் இன்னும் 850 ஏக்கர் நிலம் இராணுவத்தின் பிடியில் இருக்கின்றது. அது திரும்பவும் அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே போன்று வடபகுதியிலும் பிரச்சனை இருப்பது எங்களுக்கு தெரியும். ஏன் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த மீனவர் பிரச்சனையை பற்றி. எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால் 450 மில்லியன் மக்கள் நேரடியாக மீன் தொழிலை தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டாலும் நேரடி இல்லாமல் வாழ்பவர்கள், வலை உற்பத்தி செய்பவர்கள், மீனை பதப்படுத்துபவர்கள், மீனை விற்பவர்கள், கருவாடு விற்பவர்கள் என்று மீன்பிடியோடு தொடர்புடைய மக்களின் வாழ்வாதாரம் கூட இதனால் பாதிக்கப்படுகின்றது. இதில் முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எங்களால் கிடைத்த வருமானம் வந்து கிட்டத்தட்ட 287 மில்லியன் ரூபாய் கடல் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதால் கிடைத்தது. ஆனாலும் ஐரோப்பியாவுக்கு மட்டும் 108 மில்லியன் டாலர்ஸ் வருமானம் ஏற்றுமதி செய்வதால் எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே இழுவை படகுகள், இந்தியாவின் இழுவை படகுகள் வருவதால் கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இழுவை படகுகள் கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும். இது சட்ட ரீதியான சட்டமற்ற முறையில் நடைபெறுவது. இது எங்கே உலகத்தில் இதை தடை செய்ய வேண்டும். இலங்கை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே கூறியது போன்று இதை பற்றிய கடல் வளம், இயற்கை வளம் அழிவது பற்றியும், இயற்கையில் எதிர்காலத்தில் எங்களுக்கு மீன்வளம் இல்லாமல் போவது பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்தந்த ஏரியாக்களில், அந்தந்த பிரதேசங்களில் அவர்கள் மீன் பிடிக்க வேண்டும். இந்திய அரசுடன் பேசி சரியான ஒரு உடன்பாடுக்கு இலங்கை அரசாங்கம் வர வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு அரசியல் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள், 2048ஆம் ஆண்டு வரும் காலம் வரும்போது நாங்கள் மீன்களை உண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இயற்கையை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மீன் வளங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டும். இவையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். கூடவே இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கம் வந்தாலும் நில அபகரிப்பு செய்த காணிகளை மக்களுக்கு திரும்பி வழங்க வேண்டும். நிலம் மட்டும் அபகரிக்கப்படவில்லை, எங்களுக்கு தெரியும் கொழும்பில் போர்ட் சிட்டியில் கடல் கூட அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்படுவது மீனவர்கள் என்ற அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவைக்கெல்லாம் முடிவு தரும் என்று இந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்யும் என்று நாங்களும் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை பற்றிய தெளிவுபடுத்தலையும் சில கோரிக்கைகளையும் முன் வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கைக்கு பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். அதேவேளை அதிகாரிகள் இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஒரு வேண்டுகோளை விடுத்து இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி,
வணக்கம்.